السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عسى ربه إن طلقكن أن يبدله أزواجا خيرا منكن مسلمات مؤمنات قانتات طائبات عابدات صائحات سيبات وأبكارا. وقال تبارك وتعالى أيضا وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. ومريم ابنة عمران التي أحصنت فرجها ونفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய ஒன்றுகூடலையும் பொருந்திக் கொள்வானாக. இந்த அமர்வை எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு அமர்வாக ஆக்கி வைப்பானாக. அமல்கள் நிறுக்கப்படக்கூடிய தராசிக்கு இந்த நாளையும் இந்த அமர்வையும் அல்லாஹ் கனமானதாக ஆக்கி வைப்பானாக. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Mes très chers aînés, mes très chers frères, mes très chères sœurs, mes très chers respectueux pères et mères, qu'Allah subhanahu wa ta'ala fasse en sorte que nous puissions profiter de cette assise et qu'Allah subhanahu wa ta'ala fasse en sorte que moi et vous puissions profiter de cette assise qui pourra peser le jour du jugement dans la balance, Inch'Allah. கண்ணியமிக்க சகோதரர்களே, நேற்றைய தினம் உங்களுடன் ஒரு சில வினாடிகள் உரையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. குடும்ப வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட அடிப்படையான சில விடயங்களை பகிர்ந்து கொண்டோம். மனிதனுடைய வாழ்வில், மனித குலத்தினுடைய ஆரம்ப வாழ்வில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த முதலாவது பொறுப்பு ஒரு கணவன் என்ற பொறுப்பு. அந்த அடிப்படையில் ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு மனைவி எப்படி எதிர்பார்ப்பாள், அவனிடம் இருக்க வேண்டிய அடிப்படையான வேல்யூஸ், அடிப்படையான அஹ்லாக்குகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொண்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை கூட ஒரு கணவனாக வாழ்ந்திருக்கிறார்கள். 11 மனைவிமார்களுடன் வாழ்ந்தார்கள். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறையடி சேரும்போது அவர்களுடைய பராமரிப்பில் 11 மனைவிமார்கள் இருந்தார்கள். அந்த 11 பேரையும் எவ்வளவு கண்ணியமாக நடத்தாட்டினார்கள், அந்த 11 பேரையும் எப்படி அவர்கள் பராமரித்தார்கள், அவர்களுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து கொடுத்தார்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் தனியே படிக்கப்பட வேண்டிய விடயங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் என்ற பகுதி மட்டும். எங்களுடைய வீடுகளுக்குள்ள பிரச்சனைகள் வருவது போன்று, தப்பபிப்பிராயங்கள் வருவது போன்று, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் ஏற்படக்கூடிய குழப்ப நிலை ஏற்படுவது போன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளேயும் நடைபெற்றுதான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவைகள் அனைத்தையுமே
எப்படி பராமரித்தார்கள், எப்படி கையாண்டார்கள். வீடுகளுக்குள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் மூணாவது நபருடைய தலையீடு. குடும்ப வாழ்க்கையில் மூணாவது நபருடைய தலையீடு. கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருப்போம், சந்தோஷமாக இருப்போம். மூணாவது நபர்களுடைய தலையீட்டின் காரணமாக அந்த குடும்ப வாழ்க்கை அப்படியே நாசமாகும். இந்த மூணாவது நபர் என்று நான் யாரை நாடுகிறேன் என்றால் அதே சில சந்தர்ப்பங்களில் மனைவியுடைய தாயாக இருக்கலாம், மனைவியுடைய குடும்பத்தால் இருக்கலாம், கணவனுடைய குடும்பத்தால் இருக்கலாம், அல்லது கணவனுடைய தாயாக இருக்கலாம், அல்லது கணவனுடைய சகோதரிகளாக இருக்கலாம். இப்படியாக பல பேருடைய அவர்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தலையிட வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. ஆனா அப்படி இருந்தும் கூட அவர்களுடைய தலையீட்டின் காரணமாக எத்தனையோ பலாயிரக்கணக்கான குடும்பங்கள் ஓட இடம் தெரியாமல் சிக்கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் தனித்தனியாக படிக்கப்பட வேண்டியது. இன்று நான் அதை பற்றி பேச தலையங்கமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலையங்கம் பேசுவதற்கு எனக்கு தரப்பட்ட தலையங்கம், ஒரு மனைவி எங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியத்தை நிர்ணயிக்கக்கூடிய, ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய மனைவிதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய வரலாறை எழுதக்கூடிய. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், ஒவ்வொரு வெற்றி பெற்ற மனிதனுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெண்ணாகத்தான் இருப்பார். ஒவ்வொரு வெற்றி பெற்ற மனிதனுக்கு பின்னாலே யார் இருப்பாங்க? ஒரு பெண் இருப்பார். அது சில சந்தர்ப்பங்களில் தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம். யாரோ ஒரு பெண் எங்களுடைய வெற்றிக்கு பின்னால் மறைந்து அப்படிப்பட்டவர்களின் முக்கியமான இடம் வைக்கக்கூடியவர்கள் மனைவிமார்கள் என்ற தலையங்கத்தில் இன்றைய ஒரு சில வினாடிகளை உடன் கழிக்கலாம் என்று நினைக்கிறேன். Alhamdulillah, alhamdulillah, mes très chers frères, mes respectueux aînés. Hier, nous avons pu bénéficier de quelques bonnes paroles de notre bien-aimé Mufti Sab qui nous a permis de savoir comment une femme doit et peut choisir un époux. À ce sujet, il a été mentionné l'histoire de notre père à tous, Adam alayhi salatu wassalam. Et la première responsabilité qui lui a été confiée est celle d'époux. Comment Adam alayhi salatu wassalam, il a su gérer sa vie en tant qu'époux. Par la même occasion, nous savons bien entendu que notre exemple à tous, c'est notre bien-aimé prophète Muhammad sallallahu alayhi wa sallam. Et lui, c'est le meilleur des exemples pour savoir comment se comporter avec une femme. Parce que lui, il a vécu dans son vivant avec 11 épouses. Et il a été juste, très juste, un très bon exemple avec chacune d'entre elles. Et pour savoir comment il a su vivre de manière juste avec chacune d'entre elles, il faut absolument lire cette partie et s'instruire de cette partie qui est un chapitre complet à lui-même. Et alhamdulillah, nous avons pu également, nous, dans notre vie, acquérir ce statut d'époux, d'épouse. Et alhamdulillah, dans notre vie conjugale, lorsqu'elle se passe très bien, il y a souvent des problèmes. Tout comme nous, on a pu avoir quelques confusions dans la vie conjugale, on a pu avoir quelques conflits dans la vie conjugale, on a pu avoir quelques mésententes, quelques disputes dans la vie conjugale. C'est exactement ce que le prophète sallallahu alayhi wa sallam aussi a fait face. Mais il nous a
mentionné, il nous a enseigné comment savoir les gérer. Et c'est pareil, si on regarde très attentivement quelle est la cause de ces conflits, initialement, c'est souvent l'interférence d'une tierce personne, d'une troisième personne. Ça peut être la mère de l'épouse, ça peut être la mère de l'époux, ça peut être les proches de l'épouse, ça peut être les proches de l'époux. Mais si vous voyez bien, c'est souvent l'interférence d'une tierce personne qui vient chambouler le quotidien de la vie conjugale d'un couple. Ça ne regarde pas, une tierce personne n'a rien à faire dans la vie conjugale de deux individus. Et malheureusement, ce n'est pas le sujet qu'on va voir aujourd'hui. Aujourd'hui, le sujet qui a été mentionné auprès de Mufti Sab, c'est comment l'épouse va permettre à l'époux d'être la cause de sa réussite. Comment, je répète, l'épouse va permettre à l'époux d'être la cause de sa réussite. Parce que, comme il est dit dans la langue tamoul, derrière la réussite d'un homme se cache toujours une femme. Ça peut être sa maman, ça peut être son épouse, ça peut être sa sœur. Voilà. Là aujourd'hui, c'est le sujet que nous allons aborder. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, நபிமார்களுடைய வரலாறை படித்து பார்க்கும் பொழுது நான் சொன்ன உண்மையை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதெல்லாம் அந்த நபிக்கு பின்னால் மறைந்திருந்த பெண்களை அல்லாஹ் வெளிப்படையாக சொல்கிறார். இன்றைக்கு உலகத்தில் எல்லாரும் அதிகமாக பேசியிருப்பாங்க அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி. சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி அவர்களை விசுவாசம் கொள்ளக்கூடிய, நாங்களும் விசுவாசம் கொள்ளக்கூடியவர்கள் தான். அவர்களை நாங்கள் விசுவாசிப்பதை விடவும் அல்லது விசுவாசிப்பதற்கு முரணாக விசுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இன்று அவர்களை மிகவும் ஞாபகப்படுத்தியிருப்பார்கள். அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது கூட அவர்களுக்கு பின்னால் இருந்த பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். யார் யாரெல்லாம் இருந்தார்? அவருடைய தாயை பற்றி சொல்கிறார், தாயினுடைய தாயை பற்றி சொல்கிறார், அவருடைய தாயினுடைய சகோதரியை பற்றி சொல்கிறார். ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய், தாயினுடைய தாய், அதற்கு மேல தாயினுடைய சகோதரி, இவர்களை எல்லாம் சொல்லித்தான் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அறிமுகப்படுத்தினார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது சுப்ஹானல்லாஹ் பல பெண்களை, தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரி, தன்னுடைய மனைவி, தன்னுடைய மனைவியின் சகோதரி, அதற்கு மேல ஃபிரௌனுடைய மனைவி. இது நேரடியாக குர்ஆன்ல மட்டும், அது போக ஹதீஸ்ல வேற இருக்குது. ஒரு நபியை அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் பல பெண்களுடைய வரலாறை சொல்லி இந்த பெண்களுடன் சம்பந்தப்பட்டவர் தான் இந்த நபி என்று சொல்லி அந்த நபியை அல்லாஹ் அறிமுகப்படுத்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது அவருடைய தாய் ஆமினா, அவர்களை வளர்த்த உம்மு ஐமன், அபூ தாலிபுடைய மனைவி, பாலூட்டிய தாய் ஹலீமத்து ஸஅதிய்யா, பாலூட்டிய தாய்மார்கள் பட்டியல் இருக்கு, சுவைபா, இப்படியாக பல பெண்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள், இப்படியாக பல பெண்களுடைய வரலாறை சொல்லித்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறை கூட அல்லாஹ் அழகுபடுத்தினார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய வெற்றிக்கு பின்னால், அவருடைய வரலாற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் என்பதை மிக ஆணித்தரமாக குர்ஆன் காட்டுகிறது. Donc mes très chers frères, ce qui a été mentionné, si nous analysons parfaitement la vie des prophètes, on retrouvera très facilement et de manière très claire
que derrière chaque prophète également, il y avait des femmes. Aujourd'hui, particulièrement aujourd'hui, dans le monde entier, notre cher bien-aimé prophète Isa alayhi salatu wassalam est en ce moment même fêté partout dans le monde, rappelé de différentes manières partout dans le monde. Isa alayhi salatu wassalam, qui est mentionné dans le Coran, il est encore plus proche pour nous par rapport aux personnes qui sont en train de le célébrer. Isa alayhi salatu wassalam, même lorsqu'il est mentionné dans le Coran, il est fait mention de quelle femme? De sa mère, de la mère de sa mère, de la sœur de sa mère. Si on prend l'exemple également de Moussa alayhi salatu wassalam, pareil, il est fait mention de sa mère, il est fait mention de son épouse, il est fait mention de la personne qui l'a élevé, il est fait mention également de l'épouse de Pharaon. Maintenant, pareil, si on prend l'exemple de notre bien-aimé prophète Muhammad sallallahu alayhi wa sallam, pareil, il est fait mention de plusieurs femmes, de sa mère de lait, de sa sœur de lait, de sa grand-mère, mais aussi de ses épouses. Et ça, c'est uniquement les exemples qui sont donnés, qui sont mentionnés directement dans le Coran. Il y a d'autres exemples encore qui sont mentionnés et d'autres femmes qui sont mentionnées dans les hadiths. Donc, pour résumer, derrière chaque homme, y compris les prophètes, il y aura toujours une femme. கண்ணிமிக்க தங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஆரம்பத்திலேயே மிக தெளிவாக சொல்லிவிட்டார். யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. உலகத்தில் மக்கள் பலதரப்பட்ட இனத்தவர்கள், கோத்திரத்தினை சேர்ந்தவர்கள், பல கண்டங்களை சார்ந்தவர்கள், பல நாடுகளை சார்ந்தவர்கள் என்று எங்களுக்கிடையில் பல வகையான பிரிவினைகள் இருந்தாலும் கூட அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான், ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சந்ததியினர் தான் நீங்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஹலக மின்ஹா ஸௌஜா. பெண்கள் என்பவர்கள் வேறு ஒரு வர்க்கம் அல்ல, வேறொரு இனம் அல்ல, வேறொரு கூட்டம் அல்ல. ஒரு பானை ரெண்டாக வெட்டினால் ரெண்டு துண்டி என்பது போல அல்லாஹ் சொல்கிறான், ஆணில் இருந்து பிறந்த, ஆணில் இருந்து படைக்கப்பட்ட ஒரு வகுப்பு தான் பெண்கள். خلق منها زوجها. அந்த ஆதம்ல இருந்து ஒரு பெண்ணை அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் ரெண்டாக படைத்திருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தது போன்று ஹவ்வாவையும் வேறாக படைத்திருந்தால் அது ரெண்டு இனமாக மாறிடும், அது ரெண்டு வர்க்கமாக மாறிடும். அல்லாஹ் அப்படி கூட வித்தியாசப்படுத்தான். அல்லாஹ் எப்படி படைத்தான்? ஆதமை படைத்து ஆதம்ல இருந்து ஹவ்வாவை அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் சொல்றான், خلق منها زوجها. அந்த ரெண்டு பேருக்காகத்தான் وبث منهما رجالا كثيرا ونساء. இந்த உலகத்துல அதிகமான ஆண்களையும் பெண்களையும் சந்ததியினரையும் பரம்பரையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தினான் என்ற உண்மையை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறார். Donc, comme je vous l'ai dit, nous, l'être humain, les êtres vivants que nous avons été créés, que nous sommes certes différents par plusieurs catégories. Nous avons des origines différentes, nous avons des langues différentes, nous avons des contrées différentes au sein même d'une seule région. Nous sommes différents. Mais Allah subhanahu wa ta'ala dit dans le Coran que nous vous avons créé d'une seule descendance qui est celle de Adam alayhi salatu wa salam. Et il est mentionné dans le Coran également que l'homme a été créé d'une seule descendance, donc de Adam alayhi salatu wa salam, et nous vous avons créé de vous la femme. Nous avons créé de vous-même la femme. Il n'a pas été dit que l'homme a été créé, puis Allah subhanahu wa ta'ala, il a créé séparément la femme. Parce que cela aurait causé
deux lignées différentes. Et il a été dit qu'Allah subhanahu wa ta'ala lui-même a dit dans le Coran qu'il a créé la femme à partir de l'homme. C'est pourquoi nous descendons tous de leur union de Adam alayhi salatu wassalam et de Hawa alayhi salatu wassalam. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, நான் நேற்று சொன்னேன் நல்ல ஒரு கணவன் எப்படி பார்க்கப்பட வேண்டும். இஸ்தஅஜிருஹு இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவிய்யுல் அமீன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து விரும்பி இவரைத்தான் நான் நிக்காஹ் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த பெண்மணி தன்னுடைய தகப்பனாரிடத்தில் போய் சொன்ன வார்த்தை இப்படித்தான், எங்களுடைய வீட்டுக்கு இவரை கூலிக்கெடுத்தா மிச்சம் நன்றாக இருக்கும். அவரிடத்தில் இருக்கக்கூடிய 2 குவாலிட்டி, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர், இவர் என்ன உழைத்து வாழ வைப்பாரு, இவர் யாரிடத்திலையும் யாசகம் கேட்க மாட்டாரு, யாரிடத்திலும் பிச்சை வாங்கி என்ன வாழ வைக்க மாட்டாரு. இவராக உழைத்து, இவராக சம்பாதித்து, இவராக கஷ்டப்பட்டு என்ன வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு இவரிடத்தில் கட்ஸ் இருக்கிறது, இவரிடத்தில் உறுதி இருக்கிறது என்று சொல்லி அந்த பெண் சொல்லி சொன்னது அமீன். இவர் நம்பிக்கைக்குரியவர். நம்பிக்கைக்குரியவர் கணவன் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தால் ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டார். துரோகம் செய்ய மாட்டார். கணவன் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தால் மார்க்கத்திற்கு முரணாக எதையுமே செய்ய மாட்டார். எந்த அளவுக்குன்னா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா, ஹசன் ரலியல்லாஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய மூத்த பேரப்பன், அவர்கள் ஒரு நிக்காஹ் செய்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிக்காஹ்ல அவரும் வாழ்க்கை திருப்தியாக அமையவில்லை. நிக்காஹ முடித்துக் கொள்வோம், தலாக்கு சொல்லுவோம் என்ற முடிவுக்கு வந்து தலாக்குக்கான ஏற்பாடுகளை செய்து நிக்காஹ் நடந்தது. விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது 3வது ஆட்களுக்கு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறார். 3வது ஆட்களுக்கு சொல்லி ஆரம்பிச்சு இப்ப அவங்க செய்தி பரப்புவாங்க, அங்க இங்க செய்தி கொண்டு ஒருத்தர் நேரடியாக வந்து ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, என்ன உங்களோட மனைவியை நீங்க விவாகரத்து செய்ய போறீங்களான்னு கேட்டாங்க. ஒரே ஒரு பதில் தான் கேட்டாங்க, அது என்னுடைய மனைவி, அதை பத்தி பேசுவதற்கு அதிகாரம் உனக்கு என்ன இருக்கு? அது என்னுடைய மனைவி, ஏன் அதை பத்தி பேசுறது இருக்கிறாய்? அதை சரியா போயிட்டு ஒரு வாரம் கழித்து பார்த்தா அவர் விவாகரத்து செஞ்சுட்டார், விவாகரத்து பண்ணிட்டார். அதே மனிதர் மீண்டும் வந்து கேட்டாரு, விவாகரத்து பண்ணிட்டீங்களான்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, அது இன்னும் ஒரு 3வது பொம்புல, அந்த பொம்புலைய பற்றி பேசுறதுக்கு அதிகாரம் எனக்கு இல்லைங்க. பாத்தீங்களா? குடும்ப வாழ்க்கை இது அமானத்து, இது ஒரு நம்பிக்கை. என்னுடைய மனைவியினுடைய ரகசியத்தையும் நான் வெளியே போட தேவையில்லை. விவாகரத்து செய்யப்பட்டு விட்டால் அது யாருடைய மனைவி அல்ல, அது என்னுடைய பெண் அல்ல. நான் அவருடைய ரகசியத்தை வெளியே போடக்கூடாது. அமானத்தின் உச்சகத்தை அமீன், நம்பிக்கைக்குரியவர். மிக அன்பாக சொல்லுகின்றேன், ஒரு கணவரிடம் இருக்க வேண்டிய பண்பு அமானத், அமீன், நம்பிக்கை. இதே போல குர்ஆன் பேசி இருக்கிறது பெண்களிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றி. பெண்களிடம் இருக்க வேண்டிய பண்புகள் அது ஒன்று கொஞ்சம் அல்ல, கூட கூட இருக்கு. ஹதீஸ்ல நாங்கள் எல்லாரும் படிச்சிருக்கிறோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇ. ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்யும் பொழுது மக்கள் 4 விடயங்களை மையமாக வைத்து நிக்காஹ் செய்வார்கள். எத்தனை விடயங்களை? 4. ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்யும் பொழுது ஏதோ ஒரு 4 விடயத்தில் ஒன்று முன்னுக்கு நிற்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிமாலிஹா, அந்த பெண்ணுடைய பணத்துக்காக. இந்த பெண்ணை நிக்காஹ் செய்து கொண்டால் பணம் கிடைக்கும், கஷ்டப்பட வேண்டிய தேவைப்பட மாட்டாது. பணத்தை மையமாக வைத்து ஒரு சாரார் நிக்காஹ் செய்து கொள்வார். ஒலி ஜமாலிஹா, இன்னும் ஒரு சாரார் அழக வைத்து நிக்காஹ் செய்து கொள்வார். பெண் அழகு. இன்னும் ஒரு சாரார் அந்த பெண்ணுடைய பரம்பரைக்காக வேண்டி நிக்காஹ் செய்வார். நல்ல குடும்பம், நல்ல குடும்பம், உயர்ந்த குடும்பம். இந்த குடும்பத்தில் நிக்காஹ் செய்து கொண்டால் எனக்கு சுய மரியாதை கிடைத்துவிடும், செல்வாக்கு கிடைத்துவிடும்.
அந்தஸ்து கிடைத்துவிடும் என்று சொல்லி நிக்காஹ் செய்வார்கள். இன்னும் ஒரு கூட்டம் நிக்காஹ் செய்வாங்க அந்த பெண்ணுடைய தீனுக்காக. நல்ல ஒரு மார்க்கம் உள்ள ஒரு பெண், மார்க்கம் உள்ள ஒரு பெண். அதுக்காகவே இந்த ஹதீஸ் தவறா புரியவான யாரும் அழகுக்கு முடிக்க கூடாது என்பது, பணத்துக்கு முடிக்க கூடாது என்பது, பணத்துக்காக வேண்டி மட்டும் முடிக்க வேண்டும். தீனும் இருக்கிறது, நல்ல குடும்பம், தீனும் இருக்கிறது, அழகும் இருக்குது, தீனும் இருக்குது, மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு உயர்ந்த குடும்பத்துல நிக்காஹ் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. தீனை மட்டும் பார்க்கவில்லை. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த திருமணங்கள் அனைத்தும் உயர்ந்த குடும்பத்தில் தான். ஏன்னா பிரச்சனைகள் வந்தால் ஒரு தாழ்ந்த ஒரு குடும்பமாக அந்த பிரச்சனைகளை கையாளுவது கஷ்டமா, யாருடைய பேசுறது, வம்பர்களுடைய குடும்பத்தில் முடித்து அது வம்பாத்த போய் முடியும். சண்டைக்கு இருக்கிற குடும்பத்தில் முடித்தா சண்டையில தான் போய் முடியும். மார்க்கத்தையும் பார்க்கணும், பரம்பரையும் பார்க்கணும், மார்க்கத்தையும் பார்க்கணும், அழகையும் பார்க்கணும், மார்க்கத்தையும் பார்க்கணும், பணத்தையும் பார்க்கணும். பணத்தை மட்டும் பார்க்கணும். இது ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக மார்க்கத்துக்கு முதல் கொடு. அந்த நாளையை சொல்லி போட்டு ஹதீஸை முடிக்கிறது ஆச்சரியமா முடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க துன்கஹல் மர்அத்து லிஅர்பஇன். ஒரு பெண் 4 விடயங்களுக்காக நிக்காஹ் செய்வாங்க. 4 கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் இருக்காங்க யூதர்கள், பணத்துக்காக வேண்டியே முடிப்பாங்க. கிறிஸ்தவர்கள் அழகுக்காக வேண்டியே முடிப்பாங்க. ஜாஹிலியா காலத்து மக்கள் பரம்பரைக்காக வேண்டியே முடிப்பாங்க. என்னுடைய உம்மத்தை தீனுக்காக வேண்டி முடிப்பாங்க என்று சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஃபர் பிதாத்தி தீன், தீனுடைய பெண்ணை நிக்காஹ் செய்து போ என்று சொன்னாங்க. தீனுடைய பெண்ணை பார்த்து நிக்காஹ் செய்து போன்னு சொன்னாங்க. தீனுடைய பெண்ணை நிக்காஹ் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று போனாங்க. ஹதீஸை புரிஞ்சு, வெற்றி என்பது அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய தீனை வைத்துத்தான் அளக்கப்படும். வெற்றி என்பது அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய தீனை வைத்துத்தான் அளக்கப்படும். Alhamdulillah, mes chers frères, hier nous avons pu mentionner les qualités qu'il faudrait trouver auprès d'un homme, comment une femme peut choisir son homme. Et l'exemple qui a été donné, c'est l'exemple de Moussa alayhi salatu wassalam. Un homme doit être fort, la première qualité, fort, robuste, solide. Et la deuxième qualité, il doit être digne de confiance. Si une femme retrouve ces 2 qualités chez un homme, elle peut se marier avec lui. Et Moussa alayhi salatu wassalam, l'événement que nous avons mentionné de manière très concise hier, c'est comment la fille de la personne âgée, c'est-à-dire, s'est adressée à son père, non pas en mentionnant directement « je souhaiterais épouser cet homme », mais elle l'a fait comprendre de manière indirecte, de manière très intelligente, avec un langage très particulier, c'est-à-dire « oh mon père, pourquoi n'engagerions-nous pas cet homme contre un salaire ?» Pourquoi? Parce que là, elle a vu ces 2 qualités. Elle a vu précédemment, lorsqu'il leur a rendu service, elle a vu la qualité de la robustesse de Moussa alayhi salatu wassalam, et qu'il était digne de confiance car il avait baissé son regard durant tout l'échange qu'il a pu avoir avec les 2 femmes. C'est pareil. Aujourd'hui, nous avons pris l'exemple du fils aîné de Ali radiyallahu anhu, c'est-à-dire du petit-fils aîné du prophète Muhammad sallallahu alayhi wa sallam, qui n'est autre que Hassan radiyallahu anhu. Lorsque, de nos jours, vous savez, lorsqu'entre 2 personnes, surtout un couple, il suffit qu'on apprenne qu'il y a une mésentente, ça y est, les tierces personnes, une 3e personne, vient intervenir de manière
très spontanée, comme si elle avait quelque chose à